இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு காத்திருப்பதை பற்றி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திருப்பது. வெயிட் அப்பான் த லார்ட். கர்த்தருக்கு என்ன பண்ணு? காத்திரு. அப்போ கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லும் போது இப்ப வாசித்த சங்கீதம் 37:1-20 வரை உள்ள வசனங்கள்ல அங்க சாராம்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை நம்ம சங்கீதம் 37:1-20 வரை வாசிக்க கேட்டோம். இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 64:4 வசனம். ஏசாயா 64:4. ஏசாயா 64:4. தேவனே, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. ஹல்லேலூயா. என்னவா? அவர் செய்பவைகளை நீரே அல்லாமல். அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் என்ன செய்ய போறாருன்னு. யாருக்கு என்ன செய்ய போறாரு? யாருக்கு செய்ய போறாரு? அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. எத்தனை பேர் அவருக்கு காத்திருப்பது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. சோ இந்த வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றது முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா பாத்துங்க எவ்வளவு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வந்து காத்திருக்கிறவர்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு. ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். நீ நினைக்கவே முடியாது, நீ அப்படி ஜெபம் பண்ணவே முடியாது. நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுக்கும். நீங்க ஒன்று நினைப்பீங்க, நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவர் அதற்கு குறைவாய் அல்ல, அதற்கு அதிகமாகத்தான் காரியங்களை செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க நினைக்கிறதற்கும் நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் தான் கர்த்தர் செய்வார். அப்ப நாம என்ன பண்ணணும்? நினைக்கணும், வேண்டிக் கொள்ளணும். நிறைய பேர் நினைக்கிறதே இல்லை, எதையோ நினைக்கிறாங்க. எதை நினைக்கணுமோ அதை தான் நினைக்கணும். யூ மஸ்ட் ஹேவ் a vision. ஒரு தரிசனம் உள்ளவர்களா இருக்கணும். உலகத்துல ஏதோ வந்துட்டேன், எப்படி வேணா வாழலாம், ஏதோ நான் எனக்கு இருக்கிறத வச்சு நான் ஓட்டுறேன்னு இல்லைங்க. நினைக்கணும். யூ ஹேவ் டு இமேஜின், யூ ஹேவ் டு திங்க். என் வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது, நான் இப்படிதான் இருக்க போகிறேன். அப்ப அதுக்காக ஜெபம் பண்ணணும், நினைக்கணும், வேண்டிக் கொள்ளணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நினைக்கணும், வேண்டிக் கொள்ளணும். நிறைய பேர் சொல்லுவாங்க நினைப்பு தான் சொல்லுங்க பொழப்ப கிடக்குது. ஒரு கண்ணாடிக்காரன் இருந்தானா, அவன் வந்து கண்ணாடி வித்துட்டு வந்தானா. கண்ணாடியை வித்துட்டு வரும்போது ஒரு இடத்துல ரொம்ப டயர்டாகி அந்த கண்ணாடி கூடையை நீங்க வச்சுட்டு அந்த கண்ணாடி கூட மேல காலை வச்சுன்னு படுத்துக்கினே இருந்தானா. கனவு கண்டானா, இந்த கண்ணாடி எல்லாம் வித்த பிறகு எனக்கு வந்து இவ்வளவு காசு கிடைக்கும், அதை வச்சு நான் இன்னும் கண்ணாடி வாங்குவேன், ஒரு பெரிய கண்ணாடி கடை வைப்பேன், கண்ணாடி கடை வச்சு அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன், கடைசியா நான் ஒரு பெரிய மாளிகை கட்டுவேன், அந்த மாளிகை கட்டின உடனே எனக்கு வந்து கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், என் மனைவியை நான் கூப்பிடுவேன், என் மனைவி வந்து கூட்ட குரலுக்கு வரமாட்டா, ஒரே உத விடுவேன்னு விட்டானா. எல்லா கண்ணாடியும் உழுந்து ஒடிஞ்சு ஒன்னும் இல்லாம போயிடுச்சான். அப்படின்னு உலகம் ஒரு கதையை சொல்லும். நாம வெறும் கனவை காண்கிறவர்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தையின் மூலம் கனவு காணுகின்றவர்கள். ஆமென் சொல்லுவோமா? நான் வெறும் கற்பனை செய்கிறவன் அல்ல, நான் ஆண்டவரோடு நெருங்குவதினால், ஆண்டவரை நான் சேவிப்பதினால், ஆண்டவரை ஆராதிப்பதினால் அவருடைய செல்ல பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல எண்ணங்களை தருவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்குள்ள இருக்கிற எண்ணம் நல்ல எண்ணமா கள்ள எண்ணமா? நிறைய பேருடைய எண்ணம் சரியில்லை, அதனாலதான் கடவுளை ஆசீர்வதிக்க முடியல. சில பேருடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதே கிடையாது.
ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஆண்டவரோடு ஒரு பெரிய லிங்க் இல்லை, ஆண்டவரோடு ஒரு உறவு இல்லை. உறவு இல்லாதனால அவங்க மைண்ட்ல என்னெல்லாம் வருதுன்னா பிற்போக்கான காரியங்கள் வருகிறது, பயங்கள் தோன்றுகிறது, கலக்கம் வருகிறது, பதட்டம் ஏற்படுகிறது, சோர்வு வருகிறது, வாழ்க்கையை பற்றிய தரிசனமே வரல. ஆனா நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனே, என்ன அழகா அந்த வசனம் சொல்லுது பாருங்க, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, ஹல்லேலூயா, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, யாருக்கு? அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. இதத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா விளக்கி கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அதே வசனத்தை எடுத்து ஆவியானவர் பவுலின் மூலம் ஒரு பாயிண்ட் கொடுக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:9. எழுதி இருக்கிறபடி, எங்க எழுதி இருக்குது? எங்க எழுதி இருக்குது? ஏசாயா 64:4 எழுதி இருக்கிறபடி. அதுதான் கோட் பண்றார் அவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பைபிள்ல எழுதி இருக்குதுன்னு தெரியுமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, பைபிள்ல உன்னை பத்தி ஏதாவது எழுதி இருக்குது தெரியுமான்னு கேளுங்க. நிறைய பேருக்கு பைபிள் யாருக்கோ எழுதுனதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அது எங்கேயோ எழுதினாரு, யாருக்கோ எழுதினாரு, எனக்கு இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. உனக்காகவே உன்னை நேசிக்கிற பரலோக தகப்பன் உன்னுடைய வாழ்க்கைக்கான திட்டங்களை குறித்து எழுதி கொடுத்திருக்கிறார். உனக்காக எழுதப்பட்டது வேதம். ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் வாழ்க்கைக்காக எழுதப்பட்டது கர்த்தருடைய வார்த்தை. நீங்க நல்லா இருக்கணும்னு சொன்னா இந்த வசனத்தை நீ கைக்கொள், இந்த வசனத்தை தியானி. அதனாலதான் சங்கீதக்காரன் முதல்ல எழுதிட்டான், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காத, பாவிகளுடைய வழியில நிக்காத, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராத. நிறைய பேருக்கு துன்மார்க்கருடைய ஆலோசனை பிடிக்கும், பாவிகளுடைய வழிகள் பிடிக்கும், பரியாசக்காரர் உட்காரும் இடம் பிடிக்கும். ஆனா கர்த்தருடைய வேதம் மாத்திரம் பிடிக்காது. பக்கத்துல பார்த்து கேளுங்க, வேதத்தை இதுவரைக்கும் நீ எப்படி வாசித்திருக்கிற? திட்டமிட்டு வாசித்திருக்கிறாயா? தெளிவா வாசித்திருக்கிறாயா? நிறுத்தி நிதானமா வாசிக்கிறாயா? வாசித்ததை தியானிக்கிறாயா? நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை எனக்கென்று எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை நேசிக்கிறவர்கள் அவருடைய வார்த்தையை வாசிப்பார்கள், அவரை நேசிக்கிறவர்கள் அவருடைய வார்த்தையை தியானிப்பார்கள், அவரை நேசிக்கிறவர்கள் அவருடைய வார்த்தையின் மூலம் தரிசனங்களை பெற்றுக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கருத்தா வாசித்து தியானிப்பது ரொம்ப நல்லது. பவுல் எப்படி வாசித்திருந்தா ஏசாயா 64:4 கோட் பண்றாரு பாருங்க. எப்படி கோட் பண்றாரு? எழுதி இருக்கிறபடின்னு ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எழுதி இருக்கிறபடி தேவன் யாருக்கு? நல்லா புரிந்து. யார் இந்த அன்பு கூறுறவங்க? யார் இந்த அன்பு கூறுறவங்க? அன்பு கூறுறவங்க, காத்திருக்கிறவங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அங்க தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவரு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய வெளிப்பாடு நிறைய பேருக்கு தெரியாது. காத்திருக்கிறவர்னா என்னமோ நினைச்சுக்கிறாங்க. காத்திருக்கிறவங்க யாருன்னா அன்பு கூறுறவங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ சில பேர் இருக்கிறாங்க, இப்ப நான் இருக்கிறேன், என்ன நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறாங்க, நான் வருவேன், கொஞ்ச நேரம் காத்திரு, நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டா 100 வாட்டி போன் பண்ண மாட்டாங்க. அவங்க நம்புவாங்க. ஏன்னா அவர் சொன்னா கண்டிப்பா வந்துருவாரு, கண்டிப்பா எடுத்துன்னு வருவாருன்னு நம்புவாங்க. மனுஷன் கூட மறந்துடுவாங்க, ஆனா கர்த்தர் மறக்கவே மாட்டாருங்க. அவர் சொன்னால் செய்கிறவர், அவர் சொல்லுகிறதற்கும் அதிகமாய் செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ 64:4 என்ன எழுதி இருக்குதுன்றத பவுல் இங்க சொல்றாரு. எழுதி இருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். என்ன அழகா சொல்றாரு பாருங்களேன். தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு. எத்தனை பேர் ஆண்டவர் உண்மையா நேசிக்கிறீங்க? நீங்க உண்மையா நேசித்தா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்க உண்மையா நேசித்தா உங்களுக்காக ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ உண்மையா தேவனை நேசிக்க பழகிட்டேனா, அவரை வாஞ்சையோடு தேட பழகிவிட்டால், அவர் மானை போல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல அவரை தேடுவாயானால்,
உனக்கு ஒரு பெரிய பிளானை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அது உன்னுடைய மனதில் தோன்றவும் முடியாது, உன் மனசுல தோன்றவும் செய்யாது, உனக்கு அது தெரியவும் தெரியாது. ஏன் உலகத்துல யாருக்கும் தெரியாது. ரகசியமா உன் மேல ஒரு பிளான் ஆண்டவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 2026க்கான பிளான் ஆண்டவர் போட்டுட்டு இருக்காரு. உனக்கு கிடையாது, சொல்லு, உனக்கு கிடையாது. அவரை நேசிக்கிறவர்களுக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. உடனே எதிர்க்கிறவங்க சொல்லணும், இல்ல இல்ல நான் அவரை உண்மையா நேசிக்கிறேன்னு சொல்லணும். சொல்லுங்க, நான் அவரை உண்மையா நேசிக்கிறேன். எத்தனை பேர் அவர் உண்மையா நேசிக்கிறீங்க? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எதுக்காகவும் அவரை நேசிக்காதீங்க, அவரை உண்மையா நேசியுங்கள். அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். அவர் மீது உங்களுடைய விசுவாசத்தை வையுங்கள். அவரோடு உறவாடுங்கள். ஜெபத்தின் மூலம் உறவாடுங்கள். அவரை நேசியுங்கள், அவரை விசுவாசியுங்கள். அவரோடு கூட என்ன பண்ணுங்க? பேசுங்கள். உறவாடுங்கள்னா பேசுங்க, தினந்தோறும் பேசுங்க. வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லுகிறேன், அவரிடத்தில் உறவாடுங்கள், அவர் மீது அன்பு கூறுங்கள், அவரோடு பேசுங்கள், அவரை விசுவாசியுங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கே ஆரம்பிங்க. அதை யாரெல்லாம் அவர் மீது அன்பு வைத்து அவரை விசுவாசித்து அவரோடு கூட பேசி அவரை சார்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு திட்டத்தை தேவன் போடுகிறார். கண்டிப்பா போடுறார். தெரியவே தெரியாது. இந்த உலகம் உங்களை ஒருவேளை என்ன பண்ணும்? ஏளனம் பண்ணும். இந்த உலகம் நீ என்ன நிலைக்கு ஆக போற பாருன்னு கூட நினைக்கும். இவங்க நிலைமை எப்படி போக போகுதுன்னு பார்ப்போம். ஆனா நீங்க யாரை நம்புறீங்க? கர்த்தரை நம்புகிறீர்கள். நீங்க யாரை நேசிக்கிறீங்க? கர்த்தரை நேசிக்கிறீர்கள். நீங்கள் யாரோடு பேசுகிறீர்கள்? கர்த்தரோடு பேசுகிறீர்கள். உங்க காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரோடு பேசுகிறீர்கள். உங்க பலவீனங்களை அறிக்கையிடுகிறீர்கள். ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லுகிறீர்கள். ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமா இருக்கணும்னு சொல்றீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் உங்க ஆசீர்வாதத்துக்கான திறவுகோல். உங்களை தேவன் மேன்மைப்படுத்துவதற்கான திறவுகோல், உங்களை கர்த்தர் உயர்த்துவதற்கான திறவுகோல். அவர் மீது அன்பு வையுங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவரோடு பேசுங்கள். உங்க சூழ்நிலையை குறித்து பேசுங்க, உங்க குடும்பத்தை குறித்து பேசுங்க, உங்க திட்டங்களை குறித்து பேசுங்க, எல்லாவற்றையும் பேசுங்க. பேசும்போதே ஆண்டவர் என்ன பண்றாரா? பிளான் ஆரம்பிச்சிடுறார். பேசும்போதே உங்களுக்குள்ள என்ன ஆகுன்னு சொன்னா, he will give a vision. ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, தரிசனத்தை என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். பிலிப்பியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் அது ரொம்ப அழகா சொல்றாரு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை நேசித்து அவரை விசுவாசித்து அவரோடு பழகுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன தருவாராம்? 13ஆம் வசனம், பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் மீது அன்பு வைத்து அவரை விசுவாசித்து அவரோடு பழகி பார்க்கிறவர்களுக்கு யோபு சொல்லுகிறார், பக்தனாக யோபு சொல்லுகிறார், நீர் அவரிடத்தில் பழகி பாரும், அதனால் உமக்கு நன்மை வரும். வருமா வராதா? கண்டிப்பா வரும். அவரிடத்தில் பழகி பாரும். இன்னிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க ஃபியூச்சரை பத்தி கவலைப்படாதீங்க. என் ஃபியூச்சர் நிறைய பேர் இப்பவே கனவு காண்றாங்க, ஆனா ஆண்டவர் இல்லாம திட்டம் போடுறாங்க. கர்த்தர் இல்லாம காரியங்கள் வாய்க்கும் நினைக்கிறாங்க. கர்த்தர் இல்லாம எல்லாம் நடக்கும் நினைக்கிறாங்க. கர்த்தர் இல்லாம நடக்கிற மாதிரி தெரியும், நடக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன் வாழ்க்கையில் இல்லைன்னா வாய்க்கு எட்டுந்து, சரி கைக்கு எட்டுந்து வாய்க்கு எட்டாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். நடக்கும் என்பார் யார் பாடணும் அந்த பாட்டை? ஆண்டவர் இல்லாம திட்டம் போடுறாங்க பாருங்க, பிளான் பண்றாங்க பாருங்க, அவங்க போடணும், அவங்க பாடணும். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் இந்த உலகத்தார் நடந்துவிடும். அது யாருக்குன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. உனக்கெல்லாம் நல்லதே நடக்காதுன்னு இந்த உலகம் நினைக்கும். உன் வாழ்க்கை எப்படி ஆக போகுதுன்னு இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கும். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இந்த உலகம் சொல்லும். ஆனா பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்காக செய்வார். நீ ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை கர்த்தர் உனக்கு செய்வார். எண்ணி முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார்.
அதனால அவரு கூட இருக்கிறது தான் சேப்பு, அப்பா கூட இருக்கிறது தான் எப்பவுமே சேப்பு. என்ன ஆனாலும் சரி அவர்கிட்ட போய் சரணடைந்து விடுங்க. என்ன ஆனாலும் சரி அவரோட ஒப்புரவாகுங்கள். சில பேருடைய கற்பனை எல்லாம் நான் இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், எல்லாம் பண்ணிடுவேன், எனக்கு ஆண்டவர் தேவையில்லை, ஆலயம் தேவையில்லை, ஜெபம் தேவையில்லை, வேத வாசிப்பு தேவையில்லை, நான் கர்த்தரை தேட வேண்டியது இல்லை, எனக்கு திறமை இருக்குது, அறிவு இருக்குது, எனக்கு எல்லாம் பலன் இருக்குது, நான் எல்லாம் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த பழமொழி, நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குது. ஆனா அவர் மீது அன்பு வைத்து அவரை விசுவாசித்து அவரோடு பழகுகிறவர்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க, நீ நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாய் அவர் காரியங்களை செய்வார். இனி வரும் நாட்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனா அவர் கூட ரொம்ப ஃபிட்டா இருக்கணும். போய் அவர்கிட்ட ஒப்புரவாயிடணும், அவரை சார்ந்து கொள்ளணும். இந்த உலகம் பெரிய பெரிதா கற்பனை பண்ணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றத்து முதற்கொண்டு ஒருவருடைய கண்கள் காணவும் இல்லை, அவருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, அதை அவர்கள் அறியவும் இல்லை. ஹல்லேலூயா. அதான் நான் வந்து ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணேன். எல்லா ஜனங்களும் பாழாய் போய் விட்டார்கள், தேசம் கெட்டு போய் விட்டது, எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் விக்கிரக ஆராதனையிலும் உபச்சாரத்திலும் உலக இன்பங்களும் தலைத்து போகிறார்கள். ஆனா அந்த ஊர்ல எருசலேம்ல சில தேவனுடைய பிள்ளைங்க இருந்தாங்க. பெரியவங்க எல்லாம் கெட்டு போயிட்டாங்க, டீன் பிள்ளைங்க ரொம்ப பக்தி ஆயிட்டாங்க. அவங்களுக்குள்ள கடவுளுக்கு ஒரு பக்தி, ஆனா அவங்கள யாருக்கும் தெரியாது, அவங்க பேரும் தெரியாது, அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க பெரிய தீர்க்கதரிசியும் இல்ல, பெரிய ஆளும் கிடையாது, சாதாரணமானவங்க. ஆனா தேவ பக்தி உள்ளவர்கள். அவங்க யாருன்னா தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவனோடு பழகுகிறவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனை நேசி, தேவனோடு விசுவாசி, தேவன் மீது விசுவாசி, அவரோடு பேசு. அப்போ தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்கன்னா, உங்க ஊருக்கு பெரிய பிரச்சனை வருது, உங்க ஊர் அழிய போகுது, சிறையிருப்பு போற போது, எல்லாம் நாசமா போகுது, அழிய போறீங்கன்னு சொன்னாங்க. நேற்று கூட எனக்கு ஒரு பேப்பர் வந்தது. பேப்பர்னா சாதாரண பேப்பர்ல எப்படியும் ஒரு 6-7 பக்கம் இருக்கும் பேப்பர். ஆனந்தி எடுத்துன்னு கொடுக்குது உங்களுக்கு. ஒரு 2-3 பசங்க வந்து கொடுத்தாங்க. படிச்சா எல்லாமே சென்னைக்கு வரக்கூடிய ஆபத்தை பத்தி பேசி இருக்குது. இந்த மாதிரி கடவுள் எங்களுக்கு வெளிப்படுத்தினாரு, இந்த சென்னைக்கு ஆபத்து வருது, ஊழியக்காரங்க சரியில்லை, அப்படி இப்படின்னு. நான்ப்பா ஆரம்பமே அமக்கலமா இருக்கேன்னு படிக்கிறேன். ஆனா எனக்கு அவங்க சொல்றதெல்லாம் புரியுது. இவங்க சொல்றது ஒன்றும் போய் கிடையாது, இதுல ஏதோ கண்டிப்பா ஆண்டவர் செய்ய போறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க சகோதரிக்கு மாறுங்க, அவங்க கிட்ட அதை கொடுத்து நீங்க தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் கெட்டு போயிடுச்சு, ஒரு அழிவு வரப்போகுது. ஆனா ஒரு சில பேர் உருக்கமா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்க, ஒரு சில பேர் ஆண்டவர் மேல பக்தியா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு அழிவு வரப்போகுதுன்னு சொன்னா கண்டிப்பா வரும். நீ ஜெபம் பண்ணாலும் வரும், ஜெபம் பண்ணலனாலும் வரும். உண்மையா இல்லையா? நம்ம கூட ஜெபம் பண்றோம், ஆண்டவரே கொரோனா வரக்கூடாது. பக்கத்து வீட்டுலாம் கொரோனா வந்துருச்சு. இப்பவும் ஜெபம் பண்றோம், ஆண்டவரே எந்த ஒரு இயற்கை பேரழிவு வரக்கூடாது, வரும். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, இந்த நீ வந்து ஆண்டவருக்கு விரோதமா பாவம் பண்ணேன்னா இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டாரு, அது வரத்தான் செய்யும். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி 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 இந்த ஜனங்க செவிட்டு காது மாதிரி ஆயிடுச்சு, செவிட்டு விரியன் மாதிரி ஆயிடுச்சு, கீழ்ப்படியில. ஆனா அங்க குறிப்பா சொல்ல போனா ஒரு 4 பிள்ளைங்க, ஒருத்தன் பேரு தானியேல், ஒருத்தன் பேரு சாத்ராக், ஒருத்தன் பேரு ஆபத்நேகோ, ஒருத்தன் பேரு மிகாவேல். 4 பேரும் என்ன பண்றாங்கன்னா உருக்கமா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரை தேடுறாங்க, அவங்க பக்தியா இருக்கிறாங்க. பேரு அழிவு வந்துருச்சு, சிறையிருப்புக்கு போயிட்டாங்க. ஆனா பாருங்க, சொல்லி வச்ச மாதிரி அந்த சிறையிருப்புல அந்த பிரச்சனை மத்தியில 4 பேரை ஆண்டவர் சிறை பிடித்தவன் கை மூலமாகவே உயர்த்துகிறார். நீங்க சொல்றேன், எல்லாருக்கும் பிரச்சனை வரும், உனக்கு வராது. எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க, நீ பாதிக்கப்பட மாட்ட.
யாரு? அவரை நேசிக்கிற, அவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிற, அவரோடு பழகுகிற உன்னை கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். பயப்படாத. ஆனா எல்லாருக்கும் வர பிரச்சனை நமக்கும் வரும். எல்லாரும் பாதிக்கப்படுற, நம்மளும் பாதிக்கப்படுவோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய கிருபையினால அவருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாகவும் அரணாகவும் அவர் எப்பொழுதும் இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சிறையிருப்புக்கு போன உடனே அந்த ராஜா என்ன பண்றான்னா தேர்ந்தெடுக்கிறான் சில பேரை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ and தானியேல் 4 பேர் ரொம்ப பக்தியில, விசுவாசத்துல, ஆண்டவர் மேல அளவற்ற அன்பு. அதனால அவங்க ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா பாபிலோன்ல பெரிய ஆளா மாத்திட்டார். சில பேர் இருந்தாங்க பாருங்க, அவங்க எல்லாம் ஆண்டவர் பாதுகாத்தார். ஆனா நிறைய பேருக்கு தெரியாது, அவங்க பேரை தெரியாது, ஊரை தெரியாது. நிறைய பேரை சூஸ் பண்ணா. அதுல சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ, தானியேல் 4 பேர் மட்டும் உயர்வு. ஏன்னா அவங்க ஆண்டவரை ரொம்ப அன்பு கூர்ந்தாங்க, விசுவாசித்தாங்க, ஆண்டவரோடு பழகினாங்க. அவங்க கூட உண்மையா இருந்தாங்க பாருங்க, அவங்க கூட கொஞ்சம் பேர் இருந்தாங்க பாருங்க, அவங்களும் உயர்த்தப்பட்டாங்க. ஆனா யார் அதிகமா அன்பு கூர்ந்தாங்களோ அவங்களுக்கு அதிகமான உயர்வை கர்த்தர் கொடுத்தார். இந்த ஊர்ல ஃபேமஸ் இல்ல, ஆனா பாபிலோன்ல பெரிய உயர்வு வந்துருச்சு. பாபிலோன் நீ படிச்சுக்க, தானியேல் புத்தகத்தை நான் இப்ப படிச்சுட்டு வரேன், அதனாலதான் இந்த உதாரணத்தை சொல்ல வேண்டியதா இருக்குது. படிச்சுக்கன்னா ஒவ்வொரு ராஜா மாறி மாறி வரான். முதல்ல நேபுகாத்நேச்சார் என்ன பண்றான்? தானியேலையும் சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோவையும் கூப்பிட்டு அவங்களுக்கு பேரை மாத்தி அவங்களுக்கு பதவியை கொடுத்து ஒரு இடத்துல வைக்கிறார். அவங்க பையன் வராரு, அவருக்கு ஒரு பிரச்சனை. அவருடைய தரிசனத்தையும் இவங்க என்ன பண்றாங்க, அந்த எழுத்தையும் சொன்ன உடனே இன்னும் உயர்வு வருது. உயர்வு மேல உயர்வு, மேன்மை மேல மேன்மை. அதுக்கப்புறம் தரிவு வருகிறார். அவர் என்ன பண்றாரு, வேற ராஜா இப்ப நாட்டை பிடிச்சிட்டான், இவங்களை அழிக்கணும்ல, இவங்களுக்கு அழிவு வரல. ஏன்னா அவரும் தரிவு தானியேலையும் சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோவையும் அவங்க வச்ச பொசிஷனை விட இன்னும் பெரிய உயர்வுக்கு கொண்டு போகிறான். இப்படி ஒவ்வொரு அரசன் வருகிறான். ஒவ்வொரு நான் சொல்றேன் பாருங்க, வருகிற எலெக்ஷன்ல ஆட்சி மாறலாம், ஆனால் என் தேவன் ஒருபோதும் மாற மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த ஆட்சி மாறினாலும் நீ நல்லா இருப்ப போ, நீ பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா தானியேல் புத்தகம் அதான் சொல்லுது, ஆட்சி மாறிக்கினே இருக்குது, உயர்வு அவருடைய பிள்ளைகளுக்கு வந்துக்கினே இருக்குது. ஆனா யாரெல்லாம் ஆண்டவர் கீழ்ப்படியாம ஆண்டவர் மீது ஆண்டவருக்கு துரோகமா வாழ்ந்தாங்களோ அவங்களும் அழிஞ்சே போனாங்க. நீங்க சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்வார். ஆனா ஒண்ணு, இருதயத்தை ப்ரிப்பேர் பண்ணு. Prepare your heart to love the Lord. Prepare your heart to have faith in the Lord. Prepare your heart to pray every day. தானியேல் பாருங்க, அவர் அந்த ஊர்ல இருக்கும்போது ஒழுங்கா பைபிள் படிச்சிருக்காரு, இங்க வந்த உடனே பைபிள் படிச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, நான் சிறையிருப்புல வந்த உடனே நான் எரேமியா தெரிந்த புத்தகத்தை படிக்கும் போது ஒன்னு புரிஞ்சுக்கினேன். 70 வருஷம் நாங்க இங்க தான் இருப்போம், ஆனா 70 வருஷம் சிறையிருப்புல வந்தாலும் கர்த்தர் எங்களை கைவிடல, உயர்த்தி தான் வச்சிருக்கிறாரு. பைபிள் படிச்சதுனால புரிதல் ஏற்படுகிறது. இன்னைக்கு நான் சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களே, கர்த்தருடைய வேதத்தை மறக்கிறதுக்குன்னே செல்போனை பிசாசு உங்க கையில கொடுத்திருக்கிறான். தயவு கூர்ந்து வேதத்தை வாசிங்க, உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ உன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானி. அதை வச்சு ஜெபம் பண்ணு. நான் படிக்கும் போதெல்லாம் எனக்கு அங்கிருந்து ஆண்டவர் எதுனா கொடுப்பாரு, அதை வச்ச ஜெபம் பண்ணிடுது. அப்படியே பைபிள்ல வச்ச ஜெபம் பண்றது, அப்படியே வார்த்தையை வச்ச ஜெபம் பண்றது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்ற கர்த்தருடைய பிள்ளை, வார்த்தையை வாசியுங்கள், வார்த்தையை தியானியுங்கள், ஆண்டவரை நேசியுங்கள். வாசிக்க வாசிக்க உனக்கு அதிக நேசிப்பு உண்டாகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் மேல அன்பு பெருகி கொண்டே இருக்கும். வாசிக்கலனா அன்பு குறையும், விசுவாசம் குறையும், பக்தி குறையும், பரிசுத்தம் குறைஞ்சிரும். நீங்க சில பேரை கவனிங்க, அவங்க விசுவாச வாழ்க்கையில தடுமாறுவாங்க, இடறுதல் வரும், சாட்சியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தேவனுடைய வார்த்தையை வாசிக்க மாட்டாங்க. வாசித்தா அதுதான் ஜீவ அப்பம். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்வதற்கான ஜீவ அப்பம் எது?
தேவனுடைய வார்த்தை, வானத்திலிருந்து இறங்கின மன்னா, அது வானத்தினுடைய அப்பம். இதை நீ வாசித்தால் இந்த உலகத்தில் நீ பெறக்கூடாத தேவனுடைய அன்பையும் விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் கற்புள்ள வாழ்க்கையையும் உனக்குள்ள அதிகரிக்கும். இல்லைன்னா விசுவாசத்தை இழந்துருவே, அன்பை இழந்துருவே, பரிசுத்தத்தை இழந்துருவே, மைண்ட் தப்பு தப்பா நினைக்க ஆரம்பிக்கும். You does not have a vision. உன் வாழ்க்கை குறித்து உனக்கு தரிசனமே கிடைக்காது. நிறைய பேருக்கு என்ன நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. 2026 வருது, என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் ஓடுறாங்க, அங்க மீட்டிங் நடக்குது, எனக்கு தீர்த்த சொல்லுவாங்க. 2026 வருடத்தை கருதி இது வந்து மகிமையின் ஆண்டு, கொரோனா ஆண்டா மாறி போச்சு போங்க. அந்த தீர்க்க தரிசனம் சொல்ல வரலங்க, நான் சொல்றேன் 2026 உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிக்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். காலம் சமீபமாய் இருக்கிறது. இதை வாசிக்கிறது இல்லை. யாருன்னா என்னை பத்தி சொல்லுவாங்களான்னு, அவங்க சொல்றது எதுவுமே நடக்காது, தப்பு தப்பா நடந்துரும். போ, நீ இதை வாசித்தேன்னா இங்கிருந்து அப்பா அவங்க கூட பேசுவார். சில நேரத்தில் இங்கிருந்து என்ன பேசினாரோ அதை கன்ஃபார்ம் பண்ணும்படி ஊழியக்காரன் மூலம் பேசுவார். தீர்க்க தரிசனம் உண்மை, தீர்க்க தரிசனம் பொய் கிடையாது. தீர்க்க தரிசனம் என்பது உனக்கு சொல்லாததை கர்த்தர் உனக்கு சொல்றது இல்லைங்க, உனக்கு என்ன சொன்னாரோ அதை கன்ஃபார்ம் பண்ணதான் தீர்க்க தரிசனம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, எனக்கு என்ன சொல்லுவாரா, தலையை விட்டு விட்டு தலை சொட்டையாச்சு தவிர வேற ஒண்ணு என்ன ஆச்சு உனக்கு? நீ ஆண்டவரை நேசிக்கிறது இல்லை, ஆண்டவர் மீது பற்று இல்லை, ஆண்டவரோடு பேசுறது இல்லை, ஆண்டவரோடு பழகிறது இல்லை. பழக்கம் எல்லாம் வேற எங்கேயே இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதைங்க. நான் கூட என்ன பண்ணிட்டேன்னு சொன்னா, நம்ம தேவ ஊழியர் அலெக்சாண்டர் அவர்களுடைய மரணத்துக்காக நான் போயிட்டு ஃபேஸ்புக்கை பார்க்க போனேன். அது நம்ம ஃபேஸையே கெடுத்துரும் போலுக்குது, அந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குது ஃபேஸ்புக். அதெல்லாம் அக்கிரமம், நல்லதே இல்லை. அது என்ன பண்ணுதுன்னா நம்மளை வந்து திசை திருப்புகிறது, விசுவாசத்தை விட்டு திசை திருப்புகிறது, தேவன் மீது இருக்கக்கூடிய அன்பை கெடுக்கிறது, பரிசுத்தத்தை கெடுக்கிறது, மனசை கெடுக்கிறது, தரிசனத்தை கெடுக்கிறது, எல்லாத்தையும் கெடுக்குது. ஆனா கெடுக்கிறது மேல நிறைய பேருக்கு ரொம்ப நோண்டுறாங்க. அதை நீங்க எப்படி எப்படி நோண்டுறீங்க, என்ன பண்றீங்கன்றது எல்லாம் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? நான் எழுந்த உடனே ஸ்டேட்டஸ் பார்ப்பேன். 11 மணிக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க என் ஸ்டேட்டஸ், 1 மணிக்கு பாத்துக்கிறாங்க. எப்படிப்பா நீ ஜெபம் பண்ணுவ? காலையில 2 மணி வரைக்கும் பாத்துக்க. சில பேர் விடிகால 3 மணிக்கு பாத்துக்கிறாங்க. 3 மணிக்கு நீ ஜெபம் பண்ணாக்கா உன் ஸ்டேட்டஸ் அங்க தெரியும், இங்க தெரியாது. பக்கத்துல பார்த்து சொல்ல, உன் ஸ்டேட்டஸ் விடிகால 3 மணிக்கு உன் ஸ்டேட்டஸ் அங்க தெரியணும். மேல ஆண்டவர் பாப்பாரு, அவருடைய லேப்டாப்ல பாப்பாரு. இவங்க எல்லாம் எப்போ பார்த்துக்கிறாங்க என் முகத்தன்னு பார்த்தாருன்னா, உன் ஸ்டேட்டஸ் 3 மணிக்கு என் பொண்ணு எழுந்து ஜோம் பண்ணியிருக்கிறா, என் மகன் எழுந்து ஜோம் பண்ணிக்கிறா, ஸ்டேட்டஸ் அவங்க பார்ப்பார், சந்தோஷப்படுவார். இப்போ நான் பார்த்து வருத்தப்படுற மாதிரி எத்தனை பேர் பார்ப்பா? ஆண்டவர் வருத்தப்படுவார். இன்னைக்கு சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வந்து ஒரு காலம் மாறி போச்சு. இக்கட்டான காலத்தில் இருக்கிறோம், நெருக்கடியான காலத்தில் இருக்கிறோம். இது நல்ல விஷயம் கிடையாது. இதுல நல்ல விஷயம் இருந்தாலும் நல்ல விஷயத்தை எத்தனை பேர் பார்க்குறீங்க சொல்லுங்க? எது நல்லதா இருந்தா கூட அது கொஞ்சம் தாங்க செய்யணும். எத்தனை பேர் பிரியாணி, மட்டன் பிரியாணி 10 பிளேட் சாப்பிடுவீங்க? அப்ப மட்டும் வேணாம் வேணாம் வேணான்றோம். போதும், நல்லது சாப்பிடு சாப்பிடுன்னு வந்து சாப்பிடுறது இல்ல. நல்லதா இருந்தாலும் அதற்கு ஒரு அளவு இருக்கிறது, அவ்வளவுதான் போறோம். அதே மாதிரி தாங்க எதையுமே பயன்படுத்துவதற்கு ஒரு அளவு தேவை. அளவில்லாம பண்றது ஒண்ணு என்ன தெரியுமா? கர்த்தரோடு இருக்கிற நேரம். எப்போ வேணா கர்த்தரோடு இருக்கலாம். அவரோடு கூட என்ன பண்ணி பழகி பாரும், விசுவாசம் அதிகரிக்கும், அவர் மீது உள்ள அன்பு பெருகும், பரிசுத்த வாழ்வு உண்டாகும், மனசுல நல்ல எண்ணங்கள் உண்டாகும். விஷன், you will have a vision. நீ தரிசனத்தை பெற்றுக்கொள்வாய். இல்லனா உனக்குள்ள பொருளாசை, பண ஆசை, இச்சை, மோகம், கசப்பு, வைராக்கியம் எல்லாம் வந்து மண்டி கிடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சொல்லுகிறேன், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீரே அல்லாமல் உலக தோற்றத்து முதற்கொண்டு நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை
கண் காணவும் இல்லை, காதுகளில் கேட்கவும் இல்லை, அது மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? தோன்றவும் இல்லைன்னு முடிச்சிட்டாரு ஏசாயா. ஆனா ஏசாயாவின் காலத்துல பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமா பூமியில வந்து வாழல. பரிசுத்த ஆவியானவர் ஏசாயாவின் காலத்துல 3 பேர் மேல மட்டும்தான் வருவாரு. ஒன்னு தீர்க்கதரிசி, இன்னொன்னு ஆசாரியன், இன்னொன்னு அரசன். எல்லாருக்கும் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே உலகத்தில் இருக்கிற உனக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போகும்போது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மீதும் வந்து இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் மீது அன்பு கூறுகிற ஒவ்வொரு மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். இப்ப பவுல் சொல்றாரு, கண்ணு காணல, காது கேட்கல, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றல, ஆனால் நமக்கோ பரிசுத்த ஆவியானவரால் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள தரிசனத்தை கொண்டு வருவார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள எண்ணங்கள், நல்ல எண்ணங்களை கொண்டு வருவார். உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கற்று தருவார். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. மனுஷன் வழி நடத்துறது இல்லைங்க, பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார். உங்களுக்குள்ள புதிய நம்பிக்கை பிறக்கும். 2025 சொல்ல போனால் இன்னைக்கு கூட ஐயா ஜெபம் பண்ணார். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் praying for me. எனக்காக ஜெபம் பண்ணதுக்காக உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகள், 2025 எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், ஒவ்வொன்றிலும் கர்த்தர் இருந்து போதித்து அற்புதமாய் நடத்தி வந்தார். சொல்லும் போதெல்லாம் சொல்லுவாரு, தளர்ந்து போவாத, விசுவாசத்தை விட்டுறாத, இந்த நேரத்தில் பயந்துராத, ஐயோ பயமா இருக்காண்டவரே, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். எவ்வளவு அற்புதமான தேவன், எவ்வளவு அழகா கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகம் பார்த்து வியக்கிற அளவுக்கு கர்த்தர் நடத்துகிறார். கண் காணவும் இல்லை, காதுகளில் கேட்கவும் இல்லை, மனிதனுடைய இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை. எல்லா போராட்டங்கள் மத்தியிலும் கற்று தந்து நடத்துகிறவர், அருமையாய் நடத்துகிறவர், அற்புதமாய் நடத்துகிறவர் நடத்தி கொண்டு வந்தார். அதற்காக இந்த 2025 இந்த டிசம்பர் மாதம் இந்த நாள்ல கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் பரலோகத்துக்கு சேஃபா வந்து சேரணும்னு நினைக்கிறேன். நீங்க யாருமே அப்படிப்பட்ட பாக்கியத்தை மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் தொண்டை தண்ணி வாங்க கத்துறேன். தயவு செய்து சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெப நேரத்தை கொஞ்சம் கூட்டுங்கள். வேதத்தை கருத்தோடு தாகத்தோடு வாசியுங்கள். நிதானமாய் வாசியுங்கள். அப்பா என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி வாசிங்க. நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கோ பரிசுத்த ஆவியானவர் அவைகளை வெளிப்படுத்துவார். வாலிப பிள்ளைகளே, நீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏதோ நான் I am not preaching religion. நான் ஏதோ ஒரு மதத்தை போதிக்கவில்லை. மறுரூபமாக்குகிற மகிமையின் கர்த்தரை குறித்து போதிக்கிறேன். அவர் அற்புதமானவர், அதிசயமானவர், உங்க வாழ்க்கையை தரமாய் மாற்றுகிறவர். இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் அழிவு வந்தாலும் அதன் மத்தியில் உங்களை தலையை உயர்த்துகிற கர்த்தர் அவர். அவரை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு, அவரை பற்றி கொள்ளுகிற பாக்கியவான்கள், அவர்களை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு கேடும் வராது. அவரை நேசிக்க பழகுங்க. ஒவ்வொருவரும் பெரியவங்க கூட பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து ஆண்டவரை தேடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க. சாத்தான் மைண்டை கெடுத்துருவான். நம்முடைய மைண்டை, மூளையை கெடுத்து நம்ம வேற மாதிரி ஆக்கிடுவான். அவனுடைய நோக்கமெல்லாம் நம்மளை அழிப்பது, அவருடைய நோக்கமெல்லாம் நம்மை ஆக்குவது, நம்மை நல்லவர்களாய் ஆக்குவது. சாத்தான் நம்மளை அழிப்பது. போங்க, ஆண்டவர்கிட்ட போங்க, அவருக்கு காத்துருங்க. நீங்க அவரை நேசித்தா போய் காத்திருப்பீங்க, பேசுவீங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எதிர்காலத்தை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு திறமை இருக்குது, அறிவு இருக்குது, பேலன் இருக்குது, உதவி செய்ய ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் நீர் என் பக்கத்தில் இல்லாவிட்டால் நான் மேலே வர முடியாது. நீர் என்னோடு இராவிட்டால் இவங்கெல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே எனக்கு நல்ல ஆட்களை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல உடல்நிலையை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல மனநிலையை கொடுத்துருக்கிறீங்க. ஆகவே எனக்கு உங்க உதவி தேவை. ஏன்னா நீர்தான் என்னை உயர்த்துகிறவர், என் தலையை நிமிர்த்துகிறவர். வருகிற 2026 நான் இப்ப இருக்கிற நிலையை விட கொஞ்சம் உயரணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் இல்ல, அதிகமாக கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றிலும் மாற்றத்தை ஏற்படுத்துவார். There is a change coming. ஒரு பெரிய மாற்றம் வருகிறது.
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு உன் சூழ்நிலை சிறப்பா மாறனா கர்த்தரை தேடு, கர்த்தரை தேடு. வேதம் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை என்ன? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீதிமான்களை அவரை தேடுங்கள், அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடாதீங்க, நாசமா போவீங்க. நீங்க நாசமா போறீங்களா நல்லா இருக்க போறீங்களான்றத நீங்களே முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை விட்டா வேற வழியே கிடையாது. இந்த காலத்துல ரொம்ப மோசமான காலம். இந்த காலத்துல எப்படி தப்பிக்க போறோம் தெரியாது. எல்லாம் கெட்டு போச்சு. இருக்கிறதுக்கு கொஞ்சம் 4 பேர் தான் நம்ம சபையில கொஞ்சம் உருப்படியா இருக்கிற மாதிரி. அவங்க இந்த சபையை நடத்துறாங்க, ஊக்கப்படுத்துறாங்க வாலிப பிள்ளைங்கள்ல. மற்றதெல்லாம் என்டர்டைன்மெண்ட்லயே இருக்குதுங்க. ஒரு சில பேர் அப்படியே கொஞ்சம் வராங்க. நான் சொல்றேன், எல்லாரும் ஆண்டவரை பிடிச்சுங்க. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ லீடர்ஸ். அவங்க லீடர்ஸா சும்மா பேருக்கு இருந்தவங்கல்ல, உண்மையா இருந்து அவங்கள சார்ந்த கர்த்தருடைய பிள்ளைங்களை நடத்தினாங்க. கர்த்தர் அவங்களையும் அவங்கள சார்ந்தவங்களையும் பாதுகாத்தார். நீங்க சிறையிருப்பை படிங்க. சிறையிருப்புல தானியேலோடு கூட சில பேரை சிறைப்பிடித்து கொண்டு போறாங்க. அவங்க யாரெல்லாம்? எல்லாம் டேனியலுடைய டீம்ல இருந்தவங்க, ப்ரே பண்ணவங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க. அவங்க பாருங்க, ராஜாவுடைய கண்ணில் யாரை ஆண்டவர் காட்டுறாரு? தானியேலையும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவையும் காட்டுறாரு. நான் சொல்றேன், இந்த உலகத்துல 1000 பேருக்கு முன்னால கர்த்தருடைய கண்கள்ல உனக்கு தயவு கிடைக்கும். எவ்வளோ பேர் இருந்தாங்க. எஸ்தர் ராஜாக்கு கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைத்ததுனால ஒரு பெரிய மாற்றம் வந்தது. 2026 கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். எல்லா இடங்களிலும் கர்த்தர் உனக்கு தயவை ஏற்படுத்த போகிறார். எல்லா இடங்களிலும் கர்த்தர் உனக்கு தம்முடைய கிருபையை அளவில்லாமல் கொடுக்க போகிறார். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். தயவு செய்து கர்த்தரை தேடுங்கள். உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், ஆண்டவரை விட்டு பின்மாற்ற வாழ்க்கைக்குள்ள போகாதீர்கள். அழிந்தே போவீர்கள். அழிவு வருகிறது தேசத்திற்கு. கொடூரமான சூழ்நிலைகளை சென்னை பட்டணம் சந்திக்க போகிறது. ஆனா அதன் மத்தியில கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். நீ பாதுகாக்கப்படுவாய், நீ உயர்த்தப்படுவாய், நீ மேன்மைப்படுத்தப்படுவாய். கர்த்தர் உன் தலையை உன் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்துவார். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தயை ஏற்படுத்துவார். 2026 கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தயை ஏற்படுத்துகிற ஒரு ஆண்டாய் உனக்கு அமையும். ஆண்டவரை விட்டு போயிடாத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரை விட்டுவனா ஓடு, எதை வேணா விட்டுரு, அப்பாவை மட்டும் விட்டுறாத. நீ விட்ட நீ கெட்ட. இந்த உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிடிச்சாலும் பிடிச்ச புளியாங்கொம்பா பிடிச்சேன்னு. நான் புளியாங்கொம்பா பிடிக்கலங்க, தங்க கயிறை பிடிச்சிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இஸ் a rope of gold. அவர் அற்புதமானவர். எல்லாம் கைவிடுவாங்க, எல்லாம் உனக்கு துரோகம் பண்ணுவாங்க, எல்லாம் உன்னை மோசம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் முன்னால உன் தலையை உயர்த்துகிறவர், எல்லாருக்கும் முன்னால உன்னை மேன்மைப்படுத்துகிறவர், உன்னுடைய சத்துருவுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துகிற கர்த்தரவர். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இது உண்மை. இன்னும் கொஞ்ச காலத்தில் இனி நடக்க போகிற காரியங்கள்லாம் பயங்கரமா இருக்கு. ஆண்டவரை பிடிச்சுக்கினா மட்டும்தான் பாதுகாப்பு, ஆண்டவரை பிடிச்சுக்கினா மட்டும்தான் நல்ல எதிர்காலம். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். ஆனா உனக்குள்ள வேற உலகம் காரியம் வந்துடுச்சுன்னா நீ நாசமா போயிடுவ. நல்லா புரிஞ்சுங்க. அப்பாவை பிடிச்சுங்க, அப்பாவை நேசிங்க. நான் வேற ஒன்றும் சொல்லுங்க. நீங்க அந்த மலை ஏறுங்க, இந்த குளத்துல முழுகுங்க, இல்லை 4 வருஷம் மொட்டை போடுங்க, அதை சொல்லுங்க. நான் ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை அலங்கோலப்படுத்திக் கொள்ளுங்க, உங்க அவமானப்படுத்திக் கொள்ளுங்க, உங்க வேதனைப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. ஒரே ஒருவர் இருக்கிறாருங்க. அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட 1000-10,000களில் சிறந்தவர். அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அவரை நேசிக்க பழகு. அவர் மீது அன்பை வை, அவர் மீது விசுவாசம் வை, அவரோடு தினந்தோறும் பேசு. பாரு உன் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாரு, உன் வாழ்க்கை எப்படி சிறக்குதுன்னு பாரு.
பெரிய பெரிய காரியங்களை, ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில செய்கிறாரா இல்லையா என்று பார். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்வார். அதனாலதான் வேதம் நிறைய இடத்துல நமக்கு கட்டளை கொடுக்குது. என்ன கொடுக்குது? கர்த்தருக்கு என்ன பண்ணு. இப்ப நீங்க வாசித்த அந்த வசனத்தை கூட 37ஆம் சங்கீதத்துல 1-20 வரை வாசித்துங்க. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது, நியாயக்கேடு செய்கிற மேல் பொறாமை கொள்ளாது. ஏன்னா இதெல்லாம் நம்மள என்னடா நம்ம ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம், பாரு அவன் நல்லாகிறான், நான் இப்படி இருக்கிறேன்னு உன்னை பிசாசு உசுப்பேத்துவான். நீங்க சொல்லுங்க, பொல்லாதவர்கள் நல்லா இருந்தா பிரச்சனை இல்லை, நியாயக்கேடு செய்யறவங்க நல்லா இருந்தா பிரச்சனை இல்லை, நான் ஆண்டவரை நேசிக்கிறவன் கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனா விசுவாசத்தையோ ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய அன்பையோ ஒருபோது விட மாட்டேன். இப்ப தெரியாது, ஒரு நேரம் வருகிறது, கர்த்தர் உனக்காக திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். உனக்காக பெரிய பெரிய காரியங்களை தேவன் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. சங்கீதம் 37:1-20 வரை உள்ள வசனங்கள் அதைத்தான் சூப்பரா எக்ஸ்போஸ் பண்ணது. அது வாசித்தாலே அப்படியே உள்ளமெல்லாம் அப்படியே பரவசம் அடையும். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திருன்னு கட்டளை கொடுக்குது பைபிள். எப்படி? தைரியமா கர்த்தர் மேல அன்பு வை. நிறைய பேர் என்ன பண்ணுவான், உலகத்துல என்டர்டைன்மெண்ட் பண்ணுவான், ஜாலியா சுத்துவான். ஆனா கஷ்டம் ஆண்டவரை நேசித்து உலகத்துல வாழ்வது. ஏன்னா எல்லாரும் உலகத்துல சந்தோஷமா இருக்கும்போது நான் மட்டும் பரிசுத்தமா இருக்கணும் எப்படி? எல்லாரும் ஜாலியா இருக்கும்போது நான் மட்டும் ஜெபம் பண்ணணும் எப்படின்னா அது ஒவ்வாத காரியம் போலதான் இருக்கும். அதனால தான் பைபிள் சொல்லுது, திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திரு. பிசாசு உசுப்பேத்தி உன் உடம்பை ரணகலமாக்குவான். சொல்லுவான், பாரு அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, நீ அந்த சங்கீதம் வாசிங்க. 37ஆம் சங்கீதத்துல 1-20 வரை உள்ள என்ன பியூட்டிஃபுல்லா சொல்ல பாருங்க. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிற மேல் பொறாமை கொள்ளாதே. துன்மார்க்கன் செழிக்கும் பொழுது நீ ரொம்ப பார்த்து என்ன பண்ண, அவனையே பார்க்காத, கம்முன்னு பொறுமையாரு. நீ ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய அன்பை விட்டுறாத, விசுவாசத்தை விட்டுறாத. பிசாசு கம்பேர் பண்ணி காட்டுவான். பாரு உனக்கு போய் எப்படி நடந்துச்சு பாரு, நீ எவ்வளவு உத்தம, அவங்களுக்கு பாரு பொல்லாதவங்களாம் எப்படி நடக்கிறான் பாருன்னு சொல்லுவான். ஏன் சொல்றான்னா, நீ கர்த்தர் மேல அன்பை காத்துக்க கூடாதுன்னு அவனுடைய எண்ணம். கர்த்தர் மேல அன்பை, நிறைய பேர் அன்பை விட்டுட்டாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆதியில் இந்த அன்பு எங்கம்மான்னு கேளுங்க. அது போயிந்தி இஸ் கான். அது போச்சு. ஆரம்பத்தில் நான் எப்படி ஆவியில நிறைவேன் தெரியுமா? இப்போ பொட்டாவிலேயே நிறையறேன். எல்லாம் போச்சு. பிசாசு எதையோ காமிச்சு விட்டான். அதை பத்தியா இதை பத்தியா, நீ ரொம்ப பேத, எல்லார மாதிரி மாறிடு, எல்லார மாதிரி இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு நம்மள உசுப்பேத்தி என்ன பண்ணுவான், ஆவிக்குரிய வாழ்க்கையை டேமேஜ் பண்ணுவான். சங்கீதம் 37:1-20 வரை உள்ள மறைக்காதீங்க. இல்ல முழுசையும் படிங்க, அதுல முழுசும் இருக்குது. நான் 20 உங்களுக்கு சுருக்கிட்டேன், நீங்க முழுசா வாசித்து பாருங்க. ஃபுல்லாவே அதான் மேட்ரே. அப்பா காத்திரு, விசுவாசத்தை விட்டுறாத, அன்பை விட்டுறாத, அவர் மேல பற்ற விட்டுறாத, உத்தமத்தை விட்டுறாத, உன் பரிசுத்தத்தை விட்டுறாத. ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய். வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம கோயிலுக்கு மொட்டை அடி, வருஷத்துக்கு ஒரு முறை கூழ் ஊத்து, வருஷத்துக்கு ஒரு முறை மெழுகுவத்தி ஏத்து, வாழைப்பழம் வாங்கினுவா. ஆண்டவர் அதை சொல்லலைங்க. உன் மனசை எனக்கு தா, உன் என் மேல அன்பு வை. இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் உன்னை விட்டுரும், ஆனா ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டேன், ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தவரை நீ அவருக்கு உன்னை முற்றிலுமாய் ஒப்புக்கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளை சொல்லுகிறேன், அவரை விட்டா வேற வழியே கிடையாதுங்க. இனி வரப்போகிற காலம் கொடுமையா இருக்க போகிறது. இனி இது பயத்துக்கோ உங்களை பயமுறுத்தோ சொல்லலை, நீங்களே பாருங்க என்னென்ன நடக்க போகுதுன்னு. ஆனா கர்த்தரை நம்புகிறவனும் செழித்து கொண்டே இருப்பான். சிறையிருப்பின் மத்தியில் கர்த்தர் அவன் தலையை உயர்த்துவார். சிறையிருப்பின் மத்தியில் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை உலகம் காணும்படி செய்வார். எல்லாரும் இந்த உலகத்துல தத்தளிக்கும் போது கர்த்தர் உன் பக்கத்துல நிற்பார். நீங்களும் தைரியமா சொல்ல முடியும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இந்த உலகமோ பிசாசோ மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ வேதம் நம்ம கட்டளை எடுக்கிறது, கர்த்தருக்கு என்ன பண்ணு, காத்திரு. சங்கீதம் 27:14 ரொம்ப அருமையா அதை நமக்கு ஒரு கமெண்ட் பண்ணுது. முதல்ல கட்டளை இடுது, கட்டளை இது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். தைரியமா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் மேல அன்பு வை, அவரை விசுவாசி, அவரோடு பேசு. அல்லேலூயா.
கர்த்தருக்கு காத்திரு. அதான் காத்திருன்னா அவரை நேசின்னு அர்த்தம். அவரை விசுவாசி, தடுமாற்றம் அடையாத, சோர்ந்து போகாத. எவ்வளவு நாள் காத்திருப்பது? தாவீதை போல நீங்க கூட புலம்பலாம். விடிய காலத்துக்கு காத்திருக்கிற சாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாக என் ஆத்துமா உமக்கு காத்திருக்கிறது. நீங்களும் அப்படி கூட சொல்லலாம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டியுடைய கையை நோக்கி இருக்குமா போல, என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிள்ளையில நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கட்டும், நோக்கி பார்க்கட்டும். அதிகமா ஜெபம் பண்ணிட்டே இருங்க. நிறைய விஷயம் நடக்கும். எனக்கு நேரம் இல்லை சொல்லுவதற்கு. இந்த காத்திருக்கக்கூடிய நேரத்துல சூழ்நிலையை பிசாசு காமிப்பான். மற்றவங்க மூலம் நம்மளை உசுப்பேத்துவான். மற்றவங்க மூலம் நம்மளை சொல்லி பரபரப்பாக்குவான். உனக்கு போய் இப்படி ஆயிடுச்சா, அப்படி ஆயிடுச்சா, என்னதான் நடக்கட்டும். உலகத்தானே சொல்றேன், என்னதான் நடக்கட்டுமே. உலகத்தான் சொல்றாங்க. இந்த உலகத்துல என்னதான் நடக்கட்டும். ஆனா எல்லாத்தையும் ஒருத்தர் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் அவருக்கு பொறுமையோடு காத்திருப்பேன். கட்டளை எடுக்குது பைபிள். கர்த்தருக்கு காத்திரு, தினமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. விட்டுறாத விசுவாசத்தை, அன்பை விட்டுறாத. ஆதியில இருந்த அன்புக்கு திரும்பி வா. ஆதியில செய்த கிரியைகளை திரும்பவும் செய்ய ஆரம்பி. நீ எதெல்லாம் இழந்துட்டியோ அதெல்லாம் திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணு. பக்கத்துல பார்த்து சொல்லு, ரீஸ்டார்ட் பண்ணு. இது டீமுக்கு வைக்கிற பேர் இல்லைங்க, நம்ம சர்ச்சுக்கே வைக்கிற பேரு. You have to restart your life. Again start your spiritual life. நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க. நல்ல ஆண்டவரை தேடுங்க. ஊக்கமா இருங்க. நான் சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். வசனம் நிறைய இருக்கு சொல்றதுக்கு, சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், எந்த விஷயத்தையும் அளவா சொல்றது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு அளவோடு சொல்லி அனுப்புறேன். 2 வசனத்தை மறக்காதீங்க. ஏசாயா 64:4, 1 கொரிந்தியர் 2:9. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அடுத்தது சங்கீதம் 37:1-20. இன்னும் நிறைய இருக்கு, சொல்லிட்டே போலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த காத்திருக்கிற நேரத்தில் நிறைய விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஆண்டவர் நிறைய டிசைன் பண்ணுவார். உங்களை அப்படியே தகுதி உள்ளவர்களாய், தரமானவர்களாய், அற்புதமான பாத்திரமாய் தேவன் மாற்றுவார். காத்திருக்கும் போது விசுவாசம் பெருகும். காத்திருக்கும் போது கேரக்டர் மாறும், சுபாவம் மாறும். நல்லா புரிஞ்சுங்க. என்ன லேட்டாவது நினைக்காத. சூப்பரா அப்பா உனக்குள்ள வேலை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? விசுவாசம் பெருகும், கேரக்டர் மாறும், புத்திலாம் மாறிடும், என்னெல்லாம் மாறிடும். அப்பா கூட க்ளோஸா இருக்க நிறைய மாற்றம் வந்துடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்க எதிர்காலம் சூப்பர் ஆயிடும். தேவன் அற்புதமா நடத்துவாரு. இந்த உலகத்துல நீ பாக்கியவானாயிருப்பாய். நீ சுதந்திரவாளி ஆண்டவருக்கு முன்னால் இருப்பாய். அதனால நான் சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க பழைய ஆதியில இருந்த அன்பை விட்டுருந்தா ஆதியில இருந்த அன்புக்கு வாங்க. இதுவரைக்கும் நான் ஆண்டவர் ரொம்ப நேசிச்சது இல்லைன்னா தயவு செய்து சொல்றேன், அழிவு வருவதற்கு முன்னால் ஆண்டவரை பிடிச்சுக்கோ. அழிவு வருவதற்கு முன்னால் ஆண்டவரை பிடிச்சுக்கோ. வந்த பிறகு கத்தி கதறுவதை விட இப்பொழுதே அவரை தேடுவது நல்லது. ஆண்டவர் எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு சொல்லுகிறார், எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த கொஞ்ச நாள் ஆகிலும் நீ நல்லா இருக்கிறதுக்கு வேண்டிய காரியத்தை தேடினால் நலமாயிருக்குமே. அது தமிழ்ல சமாதானத்துக்கானவைகளை தேடினால் நலமாயிருக்குமே வருது. பட் மூலப்பதம் கிரேக்க பதத்துல சாலோம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சாலோம் என்று சொன்னால் நீ எல்லா விதத்திலும் நல்லா இருக்கிறதற்கான காரியத்தை தேடினால் நலமாயிருக்குமே. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நீங்க நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் அவர் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, தன் சிறகின் கீழே கூட்டி சேர்ப்பது போல உங்களை கூட்டி சேர்க்க விரும்புகிறார். இனி காலம் செல்லாது. நான் சொல்றேன் பாருங்க, இனி காலம் செல்லாது. கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாகுங்கள். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. நீ ஆண்டவருக்காக வாழணும்ன்ற ஒரு உறுதியோடு இரு. உலகம் இப்படியே போகணும்னு நினைக்காத. ஓடி இருக்கிற கடிகாரம் டக்குன்னு ஒரு நாள் நிற்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சுத்துகிற உலகம் ஒரு நாள் ஸ்தம்பித்து நிற்கும். சுத்தாது, அப்படியே நிற்கும். மணவாளனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு திரும்பி வருவார். மணவாட்டியா நீ அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறாயா? புத்தி உள்ள கன்னிகையா இருக்கிறாயா? புத்தி இல்லாத கன்னிகையா இருக்கிறாயா?
நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை கிருபையினால அவர் வருவது தாமதித்தால், இந்த உலகம் தீமையை சந்தித்துக் கொண்டிருக்கும் போது உன்னை கர்த்தர் நன்மையால் திருப்தி ஆக்குவார். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படும். உன் சத்துருவுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீ வெட்கப்பட்டே போவதில்லை.